சொல்லலாமா? சமீபத்தில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் திருத்த சட்டம் என்பது நாட்டினுடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யாத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, சிறுபான்மை மக்களுக்கு விரோதமானது, மதச்சார்பின்மைக்கு விரோதமானது, இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுக்கக்கூடியதாக இந்த வக்ஃப் திருத்த சட்டம் என்பது அமைந்திருக்கிறது என்பதை கருதி எஸ்டிபிஐ கட்சி இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் நாடு முழுவதும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். அதனுடைய ஒரு பகுதியாக இப்பொழுது தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அத்தோடு நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் அந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை தோற்கடிப்பதற்காக வேண்டி எதிர்த்து வாக்களித்தார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைவரும் ஆதரித்தார்கள். எனவே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மோசமான மக்கள் விரோத சிறுபான்மை விரோத வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியமைக்காக வேண்டியும் நாடாளுமன்றத்தில் இதற்கு எதிராக குரல் எழுப்பி எதிர்த்து வாக்களித்தமைக்காக வேண்டியும் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து ஒருபொழுதும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்த காரணத்திற்காக வேண்டி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தின் சார்பில் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை சந்தித்து எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே ஒருபொழுதும் தமிழகம் வக்ஃப் திருத்த மசோதாவை ஏற்றுக்கொள்ளாது என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு இணங்க ஒட்டுமொத்த தமிழகமும் அதனை எதிர்த்திட வேண்டும். நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிற இதுபோன்ற சட்டங்கள், அதிலும் குறிப்பாக இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதற்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தமிழகத்துடைய முதல்வரை நாங்கள் சந்தித்து எங்களது பாராட்டுக்களை நன்றியினை நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதாவது எனக்கு அதை பற்றி ஒரு தகவல் இப்போ தெரியல. இது நேரம் உள்ளதான் இருந்துட்டு வந்திருக்கிறேன். இன்னும் செய்திகள் ஒன்றும் தெரியல. நிறைய தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நிறைய பேசணும். ஆனால் இன்றைக்கு சொல்ல வந்திருக்கிறது வக்ஃப் திருத்த சட்டத்திற்கான வேண்டிய அந்த நன்றி சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறோம். இன்னொரு சந்திப்பில் எல்லா ஊடக நண்பர்களையும் அழைத்து தமிழ்நாட்டுடைய மொத்த அரசியல் சம்பந்தமாகவும் முழுமையாக நம்ம பேசுவோம். அதோடு சேர்ந்து குறிப்பாக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டில் பெறப்பட்டிருக்கிற அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிற தீர்ப்பு. மாநில சுயாட்சிக்காக வேண்டி ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்துடைய 7.5 கோடி தமிழர்களுடைய உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிற, புறவாசல் வழியாக பறித்துக் கொண்டிருக்கிற அந்த மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பெறப்பட்ட, தமிழக அரசினால் பெறப்பட்ட அந்த தீர்ப்பு என்பது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. எனவே அந்த தீர்ப்பை பெற்றமைக்காக வேண்டியும் 2 காரணங்களுக்காக தமிழகத்துடைய முதல்வரை நாங்கள் சந்தித்து எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம்.